அபிஷேகம் பாகம் 2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த அபிஷேகம் ஒரு விசேஷித்த அபிஷேகம். தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றும்படியாக இந்த அபிஷேகம் செயல்பட்டது. தேவனாகிய கர்த்தர் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பிய நோக்கமே நன்மையை செய்வதற்காக. பிதாவை பிரியப்படுத்துகிற காரியங்களில் ஒன்று நன்மை செய்வது. வேத வசனத்தின்படி நன்மை செய்ய நம்ம அறிந்தும் செய்யாவிட்டால் அது பாவமாக கருதப்படும். யாக்கோபு எழுதினதான புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்ய நமக்கு விருப்பம் இல்லை என்றால் அதற்கு காரணம் நமக்குள் வாசமாயிருக்கிற பாவம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். நமக்குள் பாவம் வாசமாயிருந்தா நன்மை செய்ய விடாது, மாறாக தீமை செய்ய வைத்துவிடும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இதை விளக்குகிறார். ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18 முதல் 20 வரை வாசிக்க கேட்போம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் வம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நம் நன்மை செய்யாவிட்டால் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கணும். நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் நியாய தீர்ப்பில் போய் நிற்க வேண்டுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அவருடைய நியாயாசனத்தின் போது தைரியமாய் போகணும்னா நாம் நன்மையை செய்திருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எவ்வளவு பரலோகத்துக்கு போகிறதற்கு பரிசுத்தம் தேவையோ ஈக்குவல் டு தட், அதற்கு சமானமாக நன்மை செய்தாக வேண்டும். நல்லா தெரிந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம்
5வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து 30வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருந்தார். நியாய தீர்ப்பு செய்யும்படி அவருக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இது நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது. நியாய தீர்ப்புக்கு அதற்கென்று நன்மை செய்கிற ஒரு பக்கம், நன்மை செய்யாதவர்கள் ஒரு பக்கம். வாசிப்போம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளையில் அவர் தீர்ப்பு கொடுப்பார். நன்மை செய்தவனுக்கு ஒரு தீர்ப்பு, நன்மை செய்யாதவனுக்கு ஒரு தீர்ப்பு. அதையும் வாசிப்போமே. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அது நியாய தீர்ப்பு கொடுக்கிற சிங்காசனம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். இவர்கள் நன்மை செய்த கேட்டகரி. தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். உம்மை நாங்க பார்த்ததே இல்லையே ஆண்டவரே, எனக்கு இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று சொல்லுகிறீரே, உம்மை நாங்கள் கண்டதே இல்லையே. எப்போ உம்மை பார்த்தோம்? எப்போ உமக்கு ஆகாரம் கொடுத்தோம்? எப்போ வஸ்திரம் கொடுத்தோம்? அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். வாசிப்போம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். நன்மை செய்யாதவர்களை குறித்து சொல்கிறார் 41வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். என்னை விசாரிக்க வரவில்லை. 45வது 46வது
வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். எனக்கு செய்யாதிருந்தீர்கள். வாசிப்போம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோக்கு நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நித்திய ஆக்கினையை அடையவும். நியாய தீர்ப்பு உண்டு. நன்மை செய்யலைன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த அபிஷேகத்தின் மூலம் எப்படி நன்மை செய்தாரா? மனதுருக்கத்தோடு கூட. அந்த அபிஷேகம் அவருக்குள்ள மனதுருக்கத்தையும் தேவ அன்பையும் அவருக்குள் கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த அன்பு பூரணமாய் இருந்தது. அந்த அன்பின் நிமித்தம்தான் குஷ்டரோகியை மனதுருகி தொடுகிறார். மனதுருகி தொட்டு சுகப்படுத்துகிறார். இதே போல மனதுருகி அவர் செய்த பல காரியங்களை பார்த்தோம். சமாரியனை குறித்து ஆண்டவர் சொன்னார். அதை நம்ம நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறோம். ஆசாரியம் வர்றான், குற்றுயிராய் விழுந்து கிடக்கிறவனை பார்த்துட்டு அவன் போயிடுறான். லேவியன் வர்றான், அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஒரு சமாரியன் வந்து மனதுருகி அவன் சுய வாகனத்திலேயே அவனை கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு அவனுக்கு வேண்டிய காசு எவ்வளவு செலவாகுது அந்த காசையும் கொடுத்துட்டு அதிகமாய் செலவழிஞ்சா நான் திருப்பி வரும்போது நான் தருகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். கெட்டகுமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியை பிரித்து விட்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லா ஆஸ்தியையும் அழித்து மனம் திரும்பி தகப்பனிடத்தில் ஓடி வரும் பொழுது அந்த தகப்பன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை கட்டி பிடித்து முத்தமிடுகிறான். அந்த தகப்பனுடைய அன்புல செய்ய வேண்டும். whenever you do good, நீ ஒரு நன்மை செய்கிறியா, ஒரு தகப்பனுடைய அன்பு, ஒரு கிறிஸ்துவினுடைய அன்பு, ஒரு மனதுருக்கம். இந்த சாப்பிடு, இந்த சாப்பிடு, அது சாபத்தை கொண்டு வந்துடும். அவங்க கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா சாபம் வந்துடும். எவ்வளவு அன்பாய் கொடுக்கிறாய், எவ்வளவு அன்பாய் செய்கிறாய். எல்லாம் கவனிக்க வேண்டாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுறதுங்கிறது இட்ஸ் a vital ministry to heal the broken heart. உடைஞ்சி வருகிற இருதயம் நொறுக்கப்பட்டவருடைய காயம் கட்டுறதுனா என்ன? பிசாசு பிடித்த ஒரு பையன் தீயில விழுந்துடுறான், நெருப்புல விழுந்துடுறான், போகிற இடத்துல விழுந்துடுறான். சீசல்கிட்ட கொண்டு வந்தாங்க, சுகப்படுத்த முடியல. இயேசு இடத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுகிறான். அவன் கண்ணீர் விட்டு அழும் பொழுது, ஆண்டவரே உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்ய ஆண்டவரே. என் ஆண்டவர் கேட்டாரு, நீ விசுவாசித்தீனா நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவன் திரும்பி அழுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கன்னு சொன்னா இல்லையா?
அந்த ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் அவர் கட்டளை கொடுக்கிறாரு, நீ இவனை விட்டு போ, மறுபடியும் அவனுக்குள் வராதே. ஏன் மறுபடியும் அவனுக்குள் வராதே? அந்த அவிசுவாசத்தை உரிமையாக்கி வந்துடக்கூடாது. அந்த அவிசுவாசத்தை உரிமையாக்கி அவன் ஓடி வருகிறான். எல்லாம் கவனிக்க வேண்டாம். என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. அதுதான் காயம் கட்டுகிறது. அந்த சிறு பையனுக்கு அந்த பிசாசிலிருந்து விடுதலை கொடுக்கும்போது அந்த தகப்பனுடைய இருதயம் எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருக்கும். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிற இந்த ஊழியம், நொறுக்கப்பட்டவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள், கட்டப்பட்டவர்கள், மாந்திரிகத்தில் சூனியத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. அதற்காகத்தான் தேவனாய கர்த்தர் அவருக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை. அதனால தான் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவனாய கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியிலாகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த வல்லமை, அவர்களை விடுவிக்கிற வல்லமை, அவர்களை சுகப்படுத்துகிற வல்லமை, சாத்தானால் கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கக்கூடிய தேவ வல்லமை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டக்கூடிய ஞானத்தை கொடுக்கிற தேவ வல்லமை, வியாதியஸ்தர்களை சுகமாக்கக்கூடிய தேவ அன்பு, எல்லாமே இந்த அபிஷேகத்தில் இருக்குது. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய கிருபை, இவை எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தில், அந்த வல்லமையில் இருந்தது. போகட்டும். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்து செய்த நன்மை, ஒருத்தனை தப்புவிக்கிறாரா, அதற்கேற்ற ஒரு ஞானம் தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதில் வைத்து அவர் செய்கிற காரியங்களை வாசிப்போம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. நல்ல கவனிங்க. அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றான். நியாயப்பிரமாணத்தை சொல்றான். நியாயப்பிரமாணத்தில் உள்ள பல சட்ட திட்டங்களை அவர் சிலுவையில் அறையிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் உள்ள பல சட்ட திட்டங்களை சிலுவையில் அறையிறதற்காக வந்திருக்கிறார். அந்த சட்ட திட்டங்கள்ல ஒண்ணுதான் பாவியை கல்லெறிஞ்சு கொல்லுகிறது இல்ல, பாவியை மன்னிக்கிறது. வாசிப்போம். நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர்? நல்ல கவனிங்க. இப்ப அவ கொலைக்கு நியமிக்கப்பட்டவள், அவ மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவள். இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பின நோக்கம் இவளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அது நன்மை செய்கிறது. வாசிப்போமே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஆண்டவர் தான் எழுதி வைக்கிறாரு. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து அவளை காப்பாற்றியாக வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும்.
உடைக்கப்பட்டிருக்கா. இப்போ மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறா. அவருடைய ஒரு வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லெறி. குற்றப்படுத்தி கூட நினைக்கிறியே. என்னத்தையோ எழுதுறார். என்ன எழுதும் வேதத்தில் இல்லை. நான் நினைக்கிறேன் அவட்ட பாவம் செஞ்சவனும் அங்க நின்றுப்பான். அவன் பேரை எழுதியிருப்பார். அவருக்கு எல்லாம் தெரியும். வாசிப்போம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, தங்கள் மனசாட்சி, அப்ப அவனும் அங்க தப்பு செஞ்சு வந்திருப்பான். மனசாட்சியினால் ஒருத்தன் கூட அங்க பாவம் செய்யாதவன் கிடையாது. எல்லாவனும் அந்த பாவத்திலிருந்து வந்த பசங்க தான் அவரை குற்றப்படுத்துறதுக்கு வந்து நினைக்கிறான். வாசிப்போம். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இப்ப அவளை எங்க கொண்டு வந்து விட்டார் தெரியுமா? இருளில் கடந்தவளை அப்படியே தூக்கி வெளிச்சத்தில் விட்டுட்டாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நீ இருளில் இருக்கிறவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருதுங்கிறது மனம் திரும்புதல். அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு. அது நன்மை செய்கிறது. அது நன்மை செய்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நன்மை செய்கிறதுனா என்ன? இருளில் இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு நீ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாய்? எத்தனை பேரை நீ வெளிச்சத்திலே கொண்டு வந்திருப்பாய்? எத்தனை பேரை நீ பாவத்தில் இருந்து விடுதலை செய்திருப்பாய்? அது நன்மை செய்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது 38வது வசனங்கள். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்து இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அழுதுகிட்டு இருக்கிற பாவி, ஒரு பாவி இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் பொழுது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தை நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தை நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு பாவியை திருப்புகிறவன் இப்ப அவருடைய பாதத்துல வந்து விழுந்து அழுந்துகிட்டு இருக்கிறார்.
இப்ப அவளுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 47, 48. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 50வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவளுடைய இருதய காயத்தை ஆற்றிவிட்டார். நன்மை செய்கிறது. அதற்கு தான் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் அதுக்கேற்ற ஞானத்தை கொடுக்கும். How to deal people in times of trouble. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய அபிஷேகம் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. அப்ப அவ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பா? நல்லா கவனிக்க வேணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துல ஒண்ணு தீர்க்க தரிசன அபிஷேகம். அது வெளிப்பாடு கொடுக்கும். அது ரகசியங்களை வெளிப்படுத்தும். வாசிப்போம். இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். 21வது வசனத்தில் இருந்து. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இப்போ அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அவளுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறார். எல்லாம் கவனிக்க வேண்டும். 25வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். உன்னோடு பேசுகிற நானே அவர். அவ்வளவுதான். என்ன நடந்தது? 28வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவ யாரு? பாவியானவா. அவ யாரு? பலரோட வாழ்ந்தவா. அவ யாரு? இருளில் இருந்தவா. அவள வெளிச்சத்துல கொண்டு வர்றாரு. அவ தான் ஓடி போய் சொல்றா, ஊர் முழுவதும் சொல்றா. அவ சொல்றாளே, அவ நன்மை செய்கிறாள். அவ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல, அவ சுவிசேஷத்தை அறிவிக்கல, அவ இயேசு நல்லவர் என்று சொல்லல. என் வாழ்க்கையே ஒருத்தர் சொல்லிட்டாரியா, அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருங்க. நடந்தது என்ன? 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியனில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்த ஸ்திரீ நிமித்தம் அவ நன்மை செய்கிறார். அநேகர் சொல்றாங்க, அங்க போ உனக்கு விடுதலை கிடைக்கும், அங்க போ உனக்கு விடுதலை கிடைக்கும்.
ஒரு பிள்ளை ஒருத்தருக்கு சொல்லியிருக்கார், அவன் நல்லா ஜெபிக்கிற மனுஷனா, ஊழியம் செய்கிற மனுஷனா, அவன் சூனியத்தில் இருக்கிறான், அவனுக்கே தெரியாது. நீ அங்கே போ, உனக்குள்ள என்ன கிடக்குங்கிறது தெரிஞ்சிடும். அவ்வளோ நம்பிக்கையில் தான் இங்கே வந்தார். நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஊழியம் செய்கிறோம், நமக்கு பிசாசு எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு முன்னால் வந்து நிற்க முடியுமா? கிளப்பிட்டார். கிளப்பி அவரை பார்த்து நம்ப முடியாத அளவுக்கு ஆகி கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். அனுப்பி விடுறாளே, அவ நன்மை செய்கிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அநேக நேரத்தில் இந்த Lord will create many opportunities to help. நமக்கு அது தெரியாது, நமக்கு அது தெரியாது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அதுல நன்மை இருக்குது ஐயா, அதுல நன்மை இருக்கிறது. Don't be selfish. நான் விடுதலை பெற்றா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். அவ போய் எல்லாரையும் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தின் பிற்பகுதி. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அந்த ஞானத்தை எதற்காக நீ பெறுக? ஏன் அவனை ஞானம் உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறது? அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிப்பார்கள் என்று தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை வாசித்தா கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவம் அதில் எழுதப்படுது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பாங்க. எத்தனை பேரை நீ மனம் திரும்ப வைக்கிற, அங்க நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பாய். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு அதுக்கு தான் ஆண்டவர் அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தாரா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல், the anointing with no measure, நல்லா கவனித்துக்க, அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்துக்கிறார். அதனால் அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்படுகிறதா. அப்போஸ்தலர் 10:38 நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவருக்குள் வல்லமை இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனம். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு அநேகரை குணப்படுத்தினதுனால அவர் போகிற இடத்துல அவருக்கு தெரியாமலே அவரை தொடரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தொடுகிறவர்கள் எல்லாம் சுகமானாங்களாம். ஆசிபமா லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். லேசா எல்லா பணத்தையும் இழந்துட்டா. அந்த வியாதியில எல்லா பணத்தையும் இழந்துட்டா. நல்லா கவனிக்க வேண்டாம். செலவழிக்க கூட பணம் இல்லை. இப்ப இயேசுவை அவ வஸ்திரத்தை தொட்டா சுகம் கிடைக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கா. அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொடுவோமே, ஓரத்தை வந்து தொடுறா.
வாசிப்போம். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. உடனே நின்று போயிட்டு. அது நன்மை செய்கிறது. கண்ணீர்ல இருக்கிறவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டாம். அந்த க்ஷணப்பொழுதிலே சுகமாயிட்டா. இயேசு என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. பேதுரு கேட்கிற, ஆண்டவரே இவ்வளவு பேரு உம்மை தொட்டுக்கிட்டு தானே வர்றாங்க, உம்மை நெருங்கிக்கிட்டு தானே வர்றாங்க, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறீரே. நான் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 46வது வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஒருவன் என்னை தொட்டது உண்டு. அந்த பொண்ணு பயந்து நடுங்கி போய் வந்து நிற்கிறா. 48வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அதுதான் நன்மை செய்கிறது. உன் அறியாமலே விடுதலை கிடைக்கும். உன் அறியாமலே அற்புதம் நடந்துகிட்டு இருக்கும். You will be healed. It's the glorious anointing. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம்னா தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய். எதற்கு இந்த அபிஷேகம்? பிசாசின் பிடியில் உள்ள உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தில் இருந்து. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விட தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். அது நன்மை செய்கிறது. ஒரு நபரை பிசாசின் கரத்தில் இருந்து மந்திரவாதிகளுடைய வல்லமையில இருந்து நீ விடுவிக்கிறாயா? நீ நன்மை செய்கிறாய். கண்ணீரோடு ஒரு தகப்பன் வருகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஊமையான ஆவி பேசாமாக்கிடுவான். வாசிப்போம். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். பெத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். 20வது வசனம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கடித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். நுரை தள்ளி. எத்தனை வேதனையான காரியம்! அந்த பெற்றோருக்கு சந்தோஷம் இருந்திருக்குமா? வாசிப்போம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. சிறு வயசுல இருந்தே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நல்ல கவனிங்க. எத்தனை கண்ணீரோடு சொல்லுகிறான்.
அவருக்கு என்ன பதில் சொன்னாரு? வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவனே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். என் அவிசுவாசம் நீங்கும்படி. நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் இருதயத்துக்குள்ள அவிசுவாசம் இருக்கு, அது நீங்கும்படி உதவி செய்யுங்க. வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இனி இவனுக்குள்ள போகாத, இனி இவனுக்குள்ள போகாத. மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அதுக்குதான் அவருக்கு அந்த அபிஷேகம் நன்மை செய்யுது. அது அவரோடு அவர் நிறுத்தல, அந்த அபிஷேகத்தை சீஷர்களுக்கும் கொடுத்தார். லூக்கா 9வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. அதற்காகத்தான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன. உனக்குள்ள அந்த அக்கினி பற்றி எரிஞ்சதுன்னா ஓ மூலமாக அநேகரை கர்த்தர் விடுதலை செய்வார். அல்லேலூயா.